ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, மானிட்டர் வாங்கியிருக்கிறோம், நல்லா பெரிய பார்சலாக வந்து உட்காந்துருக்குன்னு. தம்பு பிரிக்கிறேன்னு சொன்னதுனால அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தம்பு சொல்லுவோம். ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் பழைய மானிட்டர் ஒன்று வச்சுருந்தோம். அந்த மானிட்டர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப பழசாகிட்டு அதில் லைனாக வந்து பிளாக் கலரில் பிக்சல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி மாற்றிடுவோம், ரொம்ப சின்னதாகவும் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மானிட்டர் ஆர்டர் பண்ணோம் எல்ஜியிலேருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா 27 இன்ச் மானிட்டரு. நாங்கள் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே வந்துடுச்சு, 1 day டெலிவரி. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் வருது. ரெசல்யூஷன் வந்து 1080p × 920p வருது. இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே. அதேமாதிரி இதில் 3 year வாரண்ட்டியும் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் 3 yearsக்குள்ளே வாரண்ட்டி கிளைம் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஎம்டியோட ரேடியான் ஃப்ரீசிங்க்கும் இருக்குது. அதனால் கேமிங் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஹெச்டிஎம்ஐயும் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை விஜிஎம்ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பிளாக் ஸ்டெபிளைசரும் அதுக்கப்புறம் ஃப்ளிக்கர் சேஃபும் இருக்குது. வியூயிங் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 178 degrees வரைக்கும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ரொம்ப நல்ல மானிட்டரை தான் நான் சொல்லுவேன். இந்த மானிட்டரை மாட்டுறதுக்கு ஸ்டாண்டும் வந்துடுது. இந்த ஸ்டாண்ட் வந்து 2 பார்ட்டாக வருது. அப்புறம் நீங்கள் இதுலேயே ஹெச்டிஎம்ஐ கேபிளும் தந்துடுவாங்க. இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை வச்சு நீங்கள் மானிட்டரையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மானிட்டர் வெயிட்டு தூக்குறதுக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டாண்டை மாட்டுவோம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பீஸ் எடுத்து நம்ம கழட்டி ஓப்பன் பண்ணிப்போம். 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஸ்டாண்டை வந்து மாட்ட முடியும். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா அதோட யூசர் மேனுவலும் வாரண்ட்டி இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிளே தந்திருக்காங்க. டஸ்ட்டு போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி கேப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு இந்த பீஸ் வந்து அப்படியே கிளிப் ஆகிக்கும் இங்கே பின்னாடி. ஆனால் நம்ம இப்போ இப்படி கிளிப் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டாண்டை மாட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி டேபிளில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டுற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ இப்படி மாட்ட முடியும். அது நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணிக்கணும் பின்னாடி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கையாலே இது டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இந்த மாதிரி அடாப்டரை மாட்டிடுங்க, அப்போ தான் பவர் சப்ளை வரும். இப்போ கம்ப்யூட்டரை மானிட்டரோட கனெக்ட் பண்ணல, அதனால தான் நோ சிக்னல்னு வருது. உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு பழைய மானிட்டரோட சேர்த்து வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 16 inch மானிட்டரு. இப்போ நம்ம புதுசாக வாங்கினது வந்து 27 inch மானிட்டர் வருது. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது. பிரைட்னஸும் உங்களுக்கு சன்ஷேட்லேயும் நல்லாவே தெரியுது.